அது சரியா ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்ல செக்டார் 7A அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல 2019 ஹவுஸ் நம்பர் 19ல சாவித்ரி பவன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு சொகுசு வீட்டுல சந்தோஷமா தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருந்தவர் தான் அந்த ஏரியாவுடைய பாப்புலர் மருத்துவரான டாக்டர் பிரவீன் மேதிரத்தா அப்படின்றவர். இந்த பிரவீன் மேதிரத்தாவுடைய குடும்பத்தார்களை பத்தி சொல்லணும்னா இவருடைய மனைவியான சுதேஷ் பாரதி அப்படின்றவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா பிரியங்கா, இரண்டாவதா தர்பன் அப்படின்ற ஒரு மகன். இதுல பிரியங்காவுக்கு 2013ல சௌரவ் கட்டாரியா அப்படின்ற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரை திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த பிரியங்காவும் தன்னுடைய கணவர் வீட்டுல தங்கி கொண்டு நொய்டால இருக்கக்கூடிய HCL கம்பெனிலையும் வேலை பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த மருத்துவருடைய மகனான தர்பன் அப்படின்றவர் குருகிராம் பகுதியில் இருக்கிற கம்பெனில இன்ஜினியராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த டாக்டர் பிரவீன் மேதிரத்தா அப்படின்றவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில ஒரு பேராசிரியரா வேலை பார்க்கிறாரு. அது கூடவே அவருடைய வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல எக்ஸ்ரே மிஷின்லாம் வைத்து அதுக்குண்டான லேப் மாதிரி செட்டப் பண்ணி அது கூடவே கிளினிக்கையும் வச்சு நடத்திக்கிட்டு வராரு. சைடு பிசினஸா இது பண்ணிக்கிட்டு வரதுனாலையும் மேற்கொண்டு அவங்களுடைய மனைவியும் ஒரு டீச்சரா இருந்ததுனாலையும் நிறைய வருமானத்தோட ஒரு வசதியான வாழ்க்கையை தான் இந்த டாக்டருடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்திருந்திருக்காங்க. இப்போ இந்த டாக்டருடைய குடும்பத்துல யார் யார் இருந்தா அவர்கள் எல்லாருமே என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அடுத்ததா இந்த டாக்டர் ஒரு பெண் நாயை வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த பெண் நாய்க்கு ரூபி அப்படின்ற ஒரு பெயரை வைத்திருந்திருக்காரு. காலை 6 மணிக்கு ரூபி நாயை அழைத்து கொண்டு வெளியில போனாருன்னா 7:30 மணி வாக்குல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சேருவாரு. அதன் பிறகு எப்போதும் போல காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு ஈவினிங் வாக்குல வந்து அவருடைய கிளினிக்ல அவருடைய வேலைகளை தொடர்வாரு. இந்த சமயத்துல தான் நவம்பர் 8, 2019 வாக்குல இந்த தம்பதியினர் 2 பேருமே இரவு உணவு சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு தங்களுடைய நாயை வாக்கிங் அழைத்து கொண்டு அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து விட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல தங்கி இருக்கிற சித்தார்த் ராவ் அப்படின்றவர் எப்போதும் போல வாக்கிங்காக கிளம்பி இருந்திருக்காரு. அவர் வாக்கிங் வரும்போது இந்த பிரவீன் மேதிரத்தா அப்படின்ற டாக்டரும் தன்னுடைய நாயை கூப்பிட்டு கொண்டு வருவாரு. ஆனா இந்த மேதிரத்தா தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியில வரவே இல்லை. சரி, வேற ஏதாவது பர்சனல் ரீசனா இருக்கலாம், அதுவும் இல்லாம வீக்கெண்ட் வர சரி ரெஸ்ட் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அன்றைய நாள் வாக்கிங் போயிருந்திருக்காரு. அதன் பிறகு வாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அந்த சமயத்திலேயும் அவங்களுடைய வீட்டுல டிவி ஓடுற சத்தம் கேட்குதே தவிர யாருமே வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. அதே சமயம் 10 மணி வாக்குல அந்த வீட்டோடைய வேலைக்காரியும் வீட்டுக்கு வந்து டோரை தட்டி இருந்திருக்காங்க. காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. யாருமே வீட்டுக்குள்ள இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனித்துக் கொண்டிருந்த அந்த சித்தார்த் அப்படின்றவர் 2 மணி வாக்குல அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திருந்திருக்காரு. அப்பவும் அந்த வீட்டுல இருந்து டிவி ஓடுற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. நாய் அப்பப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டோடைய காம்பவுண்டுக்குள்ள நுழைந்து அந்த வீட்டு வாசலை பார்த்திருந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேஸ்மெண்டோடைய டோர் மட்டும் லேசா திறந்தபடி இருந்திருக்கு. சரி, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து இடுக்கு வழியா பார்க்கும்போது தான் பேஸ்மெண்ட்ல ரத்தம் கசிந்தபடி கொடூரமான ஒரு சீனை அந்த இடத்துல பார்த்திருந்திருக்காரு. இதனால பதறி போன அந்த நபர் உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டோடைய கேட்டு கிட்ட ஒரு ஷூ பிரிண்ட் ரத்த கரையோட இருந்திருக்கு. அதே சமயம் இந்த குடும்பத்தார்கள் தங்கியிருக்கிற வீட்டு வாசலுடைய டோரை திறந்துட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த வீட்டோடைய ஹால்ல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இறந்து கிடக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டோடைய பெட்ரூமை திறந்து பார்க்கும்போது தான் இந்த பிரவீனோடைய மனைவியும் கொடூரமான முறையில அந்த இடத்துல கத்தி குத்து காயத்தோட இறந்து கிடக்குறாங்க. தொடர்ந்து பிரவீன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு பாதை வழியா பேஸ்மெண்ட்ல இருக்கிற லேபுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த லேப்ல தான் டிவி ஹை வால்யூம்ல ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இந்த பிரவீன் ரொம்பவும் கொடூரமான முறையில விழி பிதுங்குற அளவுக்கு கத்தி குத்து காயத்தோட ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. உடனடியாக டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு பிரவீன் அவர்களுடைய வீட்டுல என்னதான் நடந்துச்சு, ஹால்ல இறந்து கிடந்த அந்த ஆணும் பெண்ணும் யாரா இருக்கும், போலீஸ் அதிகாரிகள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த அளவுக்கு கொடூரமான முறையில இந்த பிரவீன் குடும்பத்தார்களை கொலை பண்ணுவதற்கு அப்படி என்னதான் காரணம் இருக்கும்? 2019 ஹரியானா மக்களால மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான மிருகத்தனமான ஒரு மனிதனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
முதற்கட்டமா போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இறந்து கிடந்த 4 பேருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேற்கொண்டு அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போது அந்த வீட்டோடைய ஹாலில் இறந்து கிடந்தது வேற யாருமே கிடையாது, டாக்டர் பிரவீனோடைய மகளும் அவங்களுடைய மருமகனும் தான். இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் தான் பிரியங்கா தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு தன்னுடைய அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்திருக்காங்க. இந்த விஷயம் பிரியங்காவுடைய மாமனார் மாமியாருக்கு தெரிந்ததுமே அவர்களே பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த டாக்டருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய மகனுக்கெல்லாம் தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. மேற்கொண்டு குருகிராம்ல வேலை பார்த்து கொண்டு இருந்த இவருடைய மகனான தர்பன் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மாவுடைய பொசிஷனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி சம்பவ இடத்திலே கதறி அழுது மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோடைய டோரோ ஜன்னலோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படலை. அந்த வீட்டில் இருந்த விலை உயர்ந்த நகைகள், அந்த வீட்டோடைய கபோர்ட், அந்த வீட்டில் இருக்கிற பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வைத்த பொருள் வைத்த இடத்துல தான் இருந்திருக்கு. இதனால இது ராபரிக்காக நடந்த கொலை மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்காங்க. அதே சமயம் இந்த டாக்டருடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. இதனால இந்த டாக்டர் குடும்பத்தார்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் ரொம்பவே அமைதியான ஆளு, யாருக்கிட்டுமே சண்டை சச்சரவுகள்லாம் வச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதே சமயம் அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களும் இந்த வீட்டில் இவங்க 30 வருடமா இருக்காங்க, யாருக்கிட்டுமே ஒரு வார்த்தை சண்டை கூட போட்டது கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இரவு நேரத்தில் கூட அந்த வீட்டில் இருந்த ரூபி அப்படின்ற பெண்ணாய் நீண்ட நேரமாக குலைச்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் அது எங்களுக்கு சகஜமான ஒரு விஷயம்தான். ஏன்னா டாக்டர் பிரவீன் லேப் மற்றும் கிளினிக் வச்சிருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. அதனால கூட நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும், நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். அப்படிதான் முதல் நாள் அந்த நாய் குறைச்சப்போ கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு அந்த தெருக்களில் இருந்த சில பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எதிரிகள் எதுவுமே இல்லாததுனால அந்த குடும்பத்துல வேறு சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திலே தற்போதைக்கு உயிரோடு இருக்கிற தர்பனை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இவன் தன்னுடைய அம்மா கிட்ட பேசி ரொம்ப நாட்கள் கிட்ட ஆகுது அப்படின்னா அதனாலதான் அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டான், எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வருது. ஆனா தர்பன் கிட்ட விசாரணை பண்ணும்போது நான் முதல் நாள் இரவு 10 மணி வாகல கூட என்னுடைய அம்மா கிட்ட பேசினேன், வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததா சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் எந்தவித சண்டையுமே கிடையாது அப்படின்னு தர்மனும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக 5 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தெருக்களில் இருந்த சில சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது முதல் நாள் இரவு 10 மணி வாகல கணவன் மனைவி 2 பேரும் நாய் கூட வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் சில்வர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்தபடி ஒரு மனிதன் வந்து நின்றுகிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு சரியா 20 நிமிடம் கழித்து டாக்டருடைய வீட்டுக்குள்ள அந்த மனிதன் நுழையிற காட்சிகள் எல்லாமே அந்த இடத்துல பதிவாயிருந்திருக்கு. தொடர்ந்து சிசிடிவியை பார்த்துக்கிட்டே வரும்போது தான் 11:50 மணி வாக்குல தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட அந்த மர்ம மனிதன் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கான். வெளியில வரும்போது கூட தலையில ஹெல்மெட் தான் போட்டிருந்திருக்கான். அதன் பிறகு தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவன் எஸ்கேப் ஆகி போற காட்சிகள் எல்லாமே அந்த இடத்துல நல்லாவே பதிவாயிருந்திருக்கு. ஆனால் சிசிடிவி காட்சியோடைய வீடியோ குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால அந்த பைக்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரி வர தெரியாமலே போகுது. மறுபக்கம் தர்பனுக்கும் இந்த சிசிடிவி காட்சிகள் காட்டப்பட்டிருந்திருக்கு. அவரும் பார்த்துட்டு இந்த நடையை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த சிசிடிவியில் அணிந்திருந்த ஹெல்மெட் அந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்படி சந்தேகத்தின் பேரில் 4 பேரை ஃபில்டர் பண்ணி இந்த 4 பேருமே மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கமிஷனர் ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் மறுநாள் 3 பேர் வந்திருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வராமலே இருந்திருக்கான். அந்த ஒருத்தரை பத்தி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்ல தான் ட்ரெயினரா வேலை பார்க்கறான் அப்படின்னும் இவனுக்கும் இந்த தர்பன் அதாவது இறந்து போன பிரவீனுடைய கடைசி பிள்ளையான தர்பன் அப்படின்றவனுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கு அப்படின்னும் இந்த 2 பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் 5 வருடங்களா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல தர்பன் ஏதாவது கேம் பிளே ஆடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால் டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த ஜிம் ட்ரெயினருடைய கால் டீடைல்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அதே சமயம் இந்த ஜிம் ட்ரெயினருடைய நம்பர் சம்பவம் நடந்த வீட்டுக்கு பக்கத்துல அந்த சிசிடிவில பதிவான நேரத்திலையும் அந்த ஏரியாவில் டவர் லொகேஷன் காட்டி இருந்திருக்கு. இதனால உடனடியாக கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவன் அந்த சமயத்துல என்ன
சொல்லியிருந்திருக்கானா, நான் அந்த சமயத்துல என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை விஷயமா அந்த வீட்டு வழியா போனா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனா அதன் பிறகு அவன் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு விஷயமுமே பேசாம உடனடியா போன் காலை கட் பண்ணி இருந்திருக்கான். இதனால போலீஸ் அதிகாரிகள் இமிடியேட்டா அவனுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதான் அந்த ஜிம் ட்ரெயினருடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகன் ஹரித்வார்ல ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனா அப்படின்ற ஒரு தகவலையே கொடுக்கறாங்க. யார் இந்த ஜிம் ட்ரெயினர்? இந்த ஜிம் ட்ரெயினருக்கும் இந்த குடும்பத்தார்களுக்கு என்ன சம்பந்தம்? எதனால அந்த ஜிம் ட்ரெயினர் அன்றைய நாள் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கணும்? போலீஸ் அதிகாரிகளால அந்த ஜிம் ட்ரெயினரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? போலீஸ் அதிகாரிகள் அந்த ஜிம் ட்ரெயினரை பற்றி விசாரணை பண்ணும்போது அதே ஏரியாவில் இருக்கிற தி 10 அப்படின்ற ஒரு ஜிம்மில் தான் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும், அவனுக்கு மாதந்தோறும் 16,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னும், அவனுக்கு 2 மாதத்தில் ஒரு கை குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் முகேஷோடைய அம்மா மற்றும் மனைவி கிட்ட விசாரணை பண்ணதன் மூலயமா தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது சிசிடிவி காட்சியில் என்ன ஒரு ட்ரெஸ் பதிவாக இருந்துச்சோ அதே ட்ரெஸ் அந்த இடத்துல கொடியில காஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதே சமயம் சிசிடிவில எந்த கலர்ல ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சோ அதே ஸ்கூட்டர் அந்த வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள சிசிடிவில பதிவாயிருந்த அதே ஹெல்மெட்டும் அங்க இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த வீட்டை சோதனை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டோடைய ஃப்ரிட்ஜ் மேல ஒரு லெட்டர் ஒன்று ரத்தக்கரையோட படிந்த நிலையில இருந்திருக்கு. உடனடியாக அதை எடுத்து போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்க்கும்போது, நான் தெரியாம 4 பேரை கொலை பண்ணிட்டோமா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட இந்த முகேஷ் எழுதி வச்சுட்டு போன லெட்டரை மீட்டெடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் முகேஷோடைய மொபைல் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ண வச்சிருக்காங்க. அது கூடவே இந்த தர்பனுக்கும் முகேஷுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்காங்க. இன்னொரு டீம் இந்த முகேஷ் வேலை பார்த்து கொண்டு இருந்த ஜிம்முக்கு போயிட்டு அங்கே சில விசாரணைகள்லாம் போட்டிருந்திருக்காங்க. அந்த ஜிம்முடைய ஓனர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடந்த நாளான நவம்பர் 8ஆம் தேதி வாகல ட்ரைனிங் அப்போ என்கிட்ட வந்து மறுநாள் காலையில ஒரு முக்கியமான மேரேஜ் இருக்கிறதுனால நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதே சமயம் அன்றைய நாள் இரவு நேரத்துல 10 மணிக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்லுமா, ஆனா 9 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போறேன்னு வந்து சொன்னா. ஏன் இப்பவே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய ரிலேட்டிவ் சில பேர் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொன்னா. நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்படின்னு அந்த ஜிம் ஓனர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. மேற்கொண்ட இந்த ஜிம்முக்கு இவன் ட்ரெயின் பண்ண ஆட்களை விசாரணை பண்ணும்போது ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவனுடைய மனைவியுடைய டெலிவரியில சிக்கல் இருப்பதாகவும் அதனால தனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் பணம் வாங்கினாரு, திருப்பி இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இந்த பெண்மணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து முகேஷோடைய நண்பர்கள் கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பது எல்லாமே தெரிய வருது. மறுபக்கம் அந்த தர்பன் கிட்ட விசாரணை பண்ணும்போது, இந்த முகேஷ் வேலை பார்க்குற ஜிம்முக்கு தான் நான் அடிக்கடி போவேன், அந்த சமயத்துல தான் இவனுடைய பழக்கம் எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட 2 முறை ஷூ கடன் வாங்கி போட்டிருக்கானே தவிர மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடையாது அப்படின்னு தர்பன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சீரடி அப்படின்ற பகுதியில தான் இவன் தலைமறைவா இருக்கான், அங்கதான் இவனுடைய மொபைல் சிக்னல் காட்டுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ரூம் ஆபீசர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஹரியானா போலீஸ் அதிகாரிகள் பாம்பே போலீஸ் அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து இருந்திருக்காங்க. இறுதியாக அவனை இந்த சம்பவம் நடந்து 4 நாட்கள் கழித்து நவம்பர் 13, 2019 வாக்கில் சீரடி அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தலைமறைவாக இருந்தபோது போலீஸ் அதிகாரிகள் அவனை கைது பண்ணவும் செய்கிறாங்க. தொடர்ந்து முகேஷை அவங்களுடைய ஊருக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய கன்ஃபெஷனாக சொல்லி இருந்திருக்கான். இந்த மருத்துவருடைய மகனான தர்பன் அப்படின்றவர் அந்த ஜிம்முக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க கிட்ட லேசாக தான் பேசி இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட சமயத்துல தான் இந்த தர்பன் கிட்ட எனக்கு ஷூ கடனா தரீங்களா அப்படின்னு சொல்லி இந்த முகேஷ் கேட்கிறான். தர்பனும் யோசிக்காம என்னுடைய வீட்டில் இன்னொரு ஷூ இருக்கு, நான் உனக்கு தரேன், என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதுனால முகேஷ் ஒரு நாள் தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு தர்பனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அந்த சமயத்துல தர்பனுடைய வீட்டை பார்த்துட்டு நல்ல வசதியான ஆள் தான் போல, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு போல அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே தோணி இருந்திருக்கு. அதன் பிறகுதான் பின் நாட்கள்ல இந்த வீட்டுல கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிறகு சரியா நவம்பர் 8, 2019 வாக்கில் இந்த டாக்டருடைய வீட்டுல கொள்ளை மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல யார் யார் இருக்கா, அந்த நாய் எந்த இடத்துல கட்டப்படும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட்டு இருந்திருக்கா. அப்படி நோட்டமிட்டதுல அந்த டாக்டர் மட்டும் டாக்டருடைய மனைவி மட்டும்தான் அந்த வீட்டுல தனியா இருக்காங்க. அது கூடவே அந்த வீட்டோடைய நாய் எப்போதுமே கட்டப்பட்டுட்டு தான் இருக்கும். ரோட்ல யாராவது சாதாரணமா நடந்து போனா கூட
கத்திக்கிட்டு தான் இருக்கும். இதனால பெருசா யாருக்குமே சந்தேகம் வந்துடாது, ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய திட்டம். ஆனா துரதிருஷ்டவசமா டாக்டருடைய மகளான பெரியங்கா சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு தன்னுடைய கணவர் கூட அந்த வீட்டுல வந்து தங்கி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே இந்த முகேஷுக்கு தெரியாது. இருந்தாலுமே தன்னுடைய பிளானை பக்காவா போட்டுக்கொண்டு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்திருந்திருக்கான். முக்கியமா ஒரு பெரிய கத்தியை ஒன்று எடுத்து வச்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில தான் ஜிம் ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டு சீக்கிரமாவே அந்த ஜிம்ல இருந்து கிளம்பி இருந்திருக்கான். 10:10க்குலாம் டாக்டருடைய வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறான். அந்த சமயத்துல டாக்டர் வாக்கிங்லாம் முடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு நுழைஞ்சிருந்திருக்காரு. அதன் பிறகு 20 நிமிடம் கழித்து அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து, எனக்கு கையில சில இடத்துல அடிபட்டுட்டு சார், நான் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். அந்த சமயத்துல டாக்டர் என்ன சொல்றாருன்னா, டெக்னீஷியன் யாரும் இப்ப இல்ல, காலையில தான் வருவாங்க, நீங்க போயிட்டு காலையில வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இந்த கான்வர்சேஷன் எந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த டாக்டருடைய பேஸ்மெண்ட்ல தான். மறுபக்கம் டாக்டருடைய வீட்டில் அவருடைய மனைவி ஒரு ரூம்ல போய் தூங்கி இருந்திருக்காங்க. அடுத்ததா வீட்டுக்கு வந்த விருந்தாளியான மகள் மற்றும் மருமகன் ஒரு ரூம்ல தூங்கி கொண்டிருக்காங்க. இந்த சமயத்துல தான் 10:30 மணி வாக்குல முகேஷ் இந்த டாக்டர் கிட்ட பேஸ்மெண்ட்ல கேட்டிருந்திருக்கான். ஆனா டாக்டர் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பேஸ்மெண்டோடைய டோரை லாக் பண்ணாமலே தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அவனுக்கு சாதகமா அமைந்ததுனால டோரை லேசா திறந்தபடி உள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். அதன் பிறகு அந்த டாக்டர் கிட்ட கத்தியை காட்டி பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கான். ஆனா டாக்டர் கத்த ஆரம்பிச்சதுனால இவன் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கத்தியாலேயே கண்ணாபின்னான்னு குத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா இந்த டாக்டர் கத்துற சத்தம் ரூம்ல தூங்கி கொண்டிருந்த அவருடைய மனைவிக்கு கேட்டதுனால என்னாச்சு, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவன் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற டிவியோடைய வால்யூமை அதிகப்படுத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு அந்த ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமுமே வராமலே போகுது. அடுத்தபடியா கொஞ்ச நேரம் கழித்து அந்த டாக்டர் மனைவி தூங்கி கொண்டிருந்த ரூமுக்கு போயிருந்திருக்கான். அங்கதான் லாக்கர்லாம் இருக்கிறதுனால மெல்லமா திறக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்றான். அப்போ டாக்டருடைய மனைவி தூங்கிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இவனால என்ன பண்ணியுமே அந்த கபோர்டை திறக்க முடியாததுனால அசைவு சத்தம் கேட்டு டாக்டருடைய மனைவி எழுந்து இருந்திருக்காங்க. இதனால பயத்துல இவங்களையும் என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கிட்ட இருக்கிற கத்தியாலேயே கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். மறுபக்கம் வெளியில வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா கத்துற சத்தம் கேக்குது அப்படின்னு இன்னொரு ரூம்ல தூங்கி கொண்டு இருந்த பிரியங்காவுடைய கணவரும் வெளியில வந்து பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களையும் கத்தியால குத்த ட்ரை பண்றான். உள்ள கடமுடன்னு சத்தம் கேட்கறதுனால வெளியில கட்டி இருந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. மேற்கொண்டு இவன் தொடர்ந்து அவர்களை குத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களும் கொஞ்ச நேரத்துல வீக்காகி இருந்திருக்காங்க. இறுதியா 2 பேருமே அதே இடத்துல வலி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துல சுருண்டு இருந்திருக்காங்க. அந்த போராட்டத்துல இவனுடைய மணிக்கட்டிலையும் கையிலையும் நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டு இருந்திருக்கு. அதன் பிறகுதான் இவன் நடந்து போகும்போது வெளியில இருக்கிற காம்பவுண்ட் வால் கிட்ட இவனுடைய ஷூ பிரிண்ட் பதிவாக இருந்திருக்கு. அடுத்தபடியா தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கே போயிருந்திருக்கான். அதன் பிறகு மறுநாள் லேட்டா ஜிம்முக்கு வேலைக்கு போயிருந்திருக்கான். அந்த சமயத்துல ஜிம் ஓனர் கிட்ட கையில என்ன காயம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட போது, நான் வண்டியில வந்துகிட்டு இருந்த போது பூனை குறுக்க வந்துருச்சு சார், அதுலதான் என்னுடைய கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்திருக்கான். ஆனா இந்த கொலை சம்பவத்தை பத்தி போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை தொடங்கின போது இவன் மேல சந்தேகப்பட்டு இவனுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு ஏன் இதனால பண்ண, அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட போதுதான், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பணம் தான் அதிகப்படியான அளவுக்கு தேவைப்பட்டுச்சு, இதனால சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல சூதாட்டம் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, நிறைய பேர் கிட்ட பொய் சொல்லி எல்லாம் கடன் வாங்கினேன், என்னுடைய மனைவிக்கு டெலிவரியில கூட சிக்கல் அப்படின்னு பொய் சொல்லி நிறைய பேர்கிட்ட கூட கடன் வாங்கி இதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனா ஒரு கட்டத்துல கடன் அதிகமாயிடுச்சு, எனக்கு இந்த ஆன்லைன் கேம்பிளிங் மூலியமா எந்த ஒரு வருமானமும் வரல, இதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் தர்பனுடைய வீட்டு ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதனால அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்கும், கொள்ளையடிச்சிட்டு மட்டும் வந்துடலாம், அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் கொலை பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய திட்டம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு விதமாக அமைஞ்சிட்டதுனால நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட வேதனையோட தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவன் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி மறுபடியும் அதுலயே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுமே தவிர அதை விட்டு விலக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்குமே இதை தொட்டதுக்கு பிறகு வரவே வராது.
இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக அவசியமா இருக்கிறது பணம் தான். இந்த பணம் தான் ஒரு ஆளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு ஆளுக்கு சுதந்திரத்தை கொடுக்குது, அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணுது. அப்படிப்பட்ட அந்த பணத்தை அடையணும்னா அதுக்கு உண்டான வழிகளை கண்டுபிடிச்சு அதுக்காக மெனக்கிடணுமே தவிர, ஏற்கனவே ஒருத்தர் தன்னுடைய கடின உழைப்பால அடைந்த அந்த பணத்தை ஈஸியா அவங்க கிட்ட இருந்து குறுக்கு வழியில எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த முகேஷ் மாதிரியான ஆட்களும் உங்களை சுத்தி இருக்கலாம், அதனால அவர்கள் கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த முகேஷோடைய வழக்கு மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும், இந்த முகேஷுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட புது இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நம்ம சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சரியா வரலனா நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.